வணக்கம், நான் உங்கள் ஐஸ்வர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் க்ரீமி மஷ்ரூம் ஃப்யூஸ்லி பாஸ்தா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணி பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்யூஸ்லி பாஸ்தாவை இதில் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தா நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இதை ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட பாயில் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் 250 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக், ஒரு 6 பீஸ் கார்லிக் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம். இந்த பெரிய வெங்காயம் லார்ஜ் சைஸில், ஸ்மால் சைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் அரோமா ஒன்று வரும். எனக்கு ஆக்சுவலி இந்த அரோமா ரொம்ப பிடிக்கும். இந்த பட்டரில் வெங்காயம் பூண்டு அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வாங்கி அதை சாப் பண்ணி இதில் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா சாட்டே ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த டைமில் இது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஆரிகானோ சேர்க்குறோம், சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதில் நம்ம மைதாவை சேர்க்க போகிறோம். இதில் நம்ம ஒரு 4 ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது உங்களுக்கு நல்ல க்ரீமி சாஸ்